ஸோ டெலீட் மெத்தட்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஓகேங்களா. இப்போ இந்த ஆப்ஜெக்டில் வந்து எனக்கு வந்து நம்பர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நேம்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுக்கு வந்து நம்ம எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதோட ஏஜ் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏஜ் வந்து நான் 21 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசண்ட் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து என்ன சொல்கிறேன், நான் ட்ரூன்னு சொல்கிறேன், ஓகேவா. இந்த மாதிரி 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா, இதில் ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டெலீட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை டெலீட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டெலீட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டெலீட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, டெலீட் பண்ணாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் இது என்ன பண்ணால் ரிமூவ் பண்ணும். ரிமூவ் த ப்ராப்பர்ட்டி பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம இதனால் நம்மளால் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது கார்பேஜ் கலெக்ஷனில் இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ரீக்ளைம் பண்ணிக்க முடியும், ஓகேவா. ஸோ இது வந்து என்ன பண்ணாது, டெலீட் பண்ணாது. இது ஜஸ்ட் ரிமூவ் மட்டும்தான் பண்ணும். இந்த இடத்துல இருக்கிறத இப்படி ரிமூவ் மட்டும் தான் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ளோரில் வந்து ஒரு நம்பர் ஆஃப் த ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்க. அதில் ஒரு ஐட்டமை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா இப்படி ரிமூவ் பண்ணி விடுறீங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணல, தூக்கி போடலை, ரிமூவ் பண்ணுறீங்க. வேண்டப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் டெலீட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர்ஏ மெத்தடில் ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெலீட் ஸோ டெலீட் டாட் டெலீட்டுன்னு போட்டுட்டு எதை டெலீட் பண்ண போகிறோம், ஆப்ஜெக்டில் இருக்க எதை டெலீட் பண்ண போகிறோம், நான் ப்ரெசன்ட் அப்படின்றத டெலீட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ப்ரெசன்ட் ப்ராப்பர்ட்டியை டெலீட் பண்ணணுன்னா டெலீட்டோட சின்டெக்ஸ் என்னது, டெலீட் வந்து மெத்தட் நேம், அதுக்கப்புறம் எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எந்த ப்ராப்பர்ட்டியை டெலீட் பண்ண போகிறோம். இப்படி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கன்சாலில் போட்டு பாருங்கள், console.log. இது வந்து என்ன பண்ணோன்னா ரிட்டர்ன் பண்ணும் ட்ரூ, ஓகேவா. ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு வேரியபிளும் போட்டுக்கலாம். இப்போ வேரியபிள் போட்டுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம், இஸ் டெலீட் ஆர் நாட் அப்படின்னு வேரியபிளை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து செக் பண்ணிங்கன்னா இதில் என்ன வரும் அப்படின்னா ட்ரூ வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். ஸோ ஃபால்ஸ் வந்துச்சுன்னா என்ன, ரிமூவ் ஆகலைன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் டெலீட் ஆகலைன்னு அர்த்தம்.